நோய் நொடிய வைத்தியனாலையும் சரி பண்ண முடியாது, கடவுளாலையும் சரி பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் டாக்டர் கிடையாது. இங்கே இருக்கிற டாக்டரு குறிப்பிட்ட தூரம் வந்து வரைக்கும் தான் அவர் காப்பாற்ற முடியும். ஏன்னா டாக்டர் பழிக்கவே முடியாதுங்க இல்லையா? ஒரு டாக்டர் சொல்லுவார், நான் அவனு 50,000 பேரை காப்பாற்றினேன்னு, அவரே போயிடுவார். ஒரு வைத்தியன் சொல்லுவான் 5,000 பேரை நாங்கள் அவனே போயிடுவோம். ஜனனம் மரணம் எல்லாருக்கும் சகஜம். ஆனால் இந்த நோய் வர்றது 3 வகையாக வரும். இதை வந்து பணக்காரனுக்கா ஏழைக்கான்றதுலாம் கணக்கிட. ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக்கு, சுகர், இது 2 நோய் யாருக்கு வரும் அப்படின்னா பணக்காரனுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துக்கின்னு இருந்தது. பணக்காரன் தான் போய் டெஸ்ட் பண்ணான், அதனால் அவனுக்கு தெரிஞ்சது. ஏழை போய் டெஸ்ட் பண்ண முடியல, தெரியல. ஆனால் எல்லாருக்கும் எல்லா நோயும் எப்பவுமே இருந்தது. ஆனால் எத்தனை கோடி வச்சிருந்தீங்கனாலும் பணத்தையா சாப்பிட முடியும் சொல்லு? எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் 2 பிஸ்கெட்டில் 2 சப்பாத்தியில் காலத்தை தள்ளணும். ஆனால் இதை வாழும்போது நல்லதை செய்து புண்ணியத்தை தேடி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம எடுத்து போக முடியாது, யாரை எடுத்து போவதும் கிடையாது. இல்லாதவனுக்கு உதவிகளை செய்து நல்ல பேர் எடுக்கலான்ற எண்ணம் இல்லை. நான் சேர்க்கணும். ஆனால் நீ சேர்த்து வைக்கிறத நீ அனுபவிக்க போகிறதே இல்லை. சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட்டு நிற்பான். நோயின்றது 3 வகையில் வரும். நான் செய்த பாவம், எனக்கு நோய். என் தந்தை செய்த பாவம், அதனால் எனக்கு நோய். என் தாய் செய்த பாவம், அதனால் நோய். இதுக்கு பேர் மும்மலம்னு பேர். ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம்னு பேர். ஆன்ம மலம்ன்றது தந்தையால் வந்தது, கண்ம மலம்ன்றது தாயால் வந்தது, மாயமலம்ன்றது என்னால் வந்தது. இந்த 3 விதத்தில் நான் எவ்வளவு பண்ணனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நோய்கள் வரும். அந்த நோய்களை நான் பண்ணும்போது கடவுள்கிட்ட சொல்லலை, அப்பா நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு நாளைக்கு நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, கடவுள் காப்பாற்றுவார். செய்யும்போது சொல்லவே இல்லை, நோய் வந்த பிறகு கடவுள்கிட்ட போனால் எப்படி காப்பாற்றுவார்? இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. கடவுள் காப்பாற்றிடுவார். எப்படி காப்பாற்றுவார்? அவர் நான் வைத்தியரா? உன்னை உலகத்தில் அருமையாக வாழ படைச்சிருக்கிறான் அவன். ஆனால் உன் வாழ்க்கையை நீ சின்னாபின்னமாக்கிடுற. இதுக்கு அடிப்படை அளவற்ற ஆசையை வளர்த்துக்கிற மனசில். அதனால விபரீதங்கள் விளையதால ஏற்படுற விளைவு. கர்ம வினைகள் தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதை தடுக்கவே முடியாது யாராலையும். அதை தான் சொன்னேன். சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, நான் ரொம்ப நல்லா வேணாம், நல்லதுதான் செய்யறேன், ஆனா ஏன் எனக்கு எல்லாம் கெட்டதும் வருது? போன பிறப்புல இன்னாட்டுழியம் பண்ணியே எத்தனை பேர், எத்தனை பேரை, எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்த, அதனுடைய பலனை இப்ப அனுபவிக்குவானவா? இந்த பிறப்புல நல்ல வந்தானே. அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன், நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இல்லாத பார்த்து கிண்டல் பண்ணாது. நாளைக்கு இதை விட மோசமான வாழ்க்கை உனக்கு அமையும். ஏன்னா நீ அடுத்த வாட்டியும் பிறக்க போற. போன வாட்டி நீ பிறக்கலன்னா இந்த வாட்டி இல்லை. நீ ஒரு புளியங்கொட்டை இருக்குது, ஒரு கொட்டை இல்லைன்னா ஒரு மரம் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி ஆன்மான்றது ஒரு விதை. அந்த விதை ஒவ்வொரு வாட்டியும் இறக்குது, ஒவ்வொரு வாட்டியும் முளைக்குது. அப்போ இந்த வாட்டி வாழ்ந்த நல்லா இருக்கிற, சந்தோஷப்படு, நான் நல்லா இருக்கிறேன், 4 பேருக்கு நல்லது செய்வேன் நினச்சிட்டின்னா அடுத்த பிறகு இதை விட உயர்ந்த பிறவி கிடைக்கும். ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கிறேன், உன்னை விட கீழே இருக்கிறவங்களாம் பார்த்து கேலி கிண்டல் கூத்தடிச்சின்னாக்கா நான் அடுத்த பிறவியில் அவங்கள விட மோசமான நிலைமை உனக்கு வந்துடும்.